சில கதைகள் சண்டையால் ஆரம்பிக்கும். சில கதைகள் ஒரு கேள்வியால் தொடங்கும். இந்த காடு பாம்புகளால் நிறைந்தது. ஆனால் இங்கே விஷம் இல்லை. இங்கே கேள்விகள்தான் விஷம். குமரேசன் அந்த காட்டுக்குள் நுழைந்தான். பாம்புகள் சுற்றிலும். யாரும் சீறவில்லை. யாரும் தாக்கவில்லை. அந்த நிமிடம் தங்க கிடாரம் மெதுவாக ஒளிர்ந்தது. இங்கிருந்து திரும்பி போக பதில் தெரிந்திருக்க வேண்டும். நீ யார்? நீ எனது அனுமதி இல்லாமல் இந்த காட்டுக்குள் எப்படி வந்தாய் மானிடா? நீ நல்லவனா இல்லை எமது காட்டுக்கு தீங்கிழைக்க வந்தவனா? உன்னை பற்றி சொல். இல்லை, நான் நல்லவன். என்னால் எந்த பிரச்சனையும் இங்கு நடக்காது. எனக்கு உமது உதவி தேவை. நான் அரசனை எதிர்த்து சண்டை செய்து தப்பி ஓடி வந்து. ஒரு மனிதன் யாரும் பார்க்காத போது செய்யும் செயல்தான் அவனுடைய உண்மை. அப்படியென்றால் உன் உண்மை என்ன? குமரேசன் பதறவில்லை. மெதுவாக சொன்னான், என் உண்மை எனக்கே தெரியும். பாம்புகள் அசையாமல் கேட்டன மீண்டும் அந்த குரல். பசி வந்தால் திருடுவது தவறா? அல்லது பசியை உருவாக்கியவர்கள் தவறா? குமரேசன் சிறிது நேரம் மௌனம். பின் சொன்னான், பசி குற்றமில்லை. பசியை மறந்த ஆட்சிதான் குற்றம். காடு மெதுவாக ஒளிர்ந்தது. நீ திருடன் என்றால் நீ நியாயம் பற்றி ஏன் பேசுகிறாய்? குமரேசன் தலை நிமிர்ந்தான். நியாயம் பேச அரசனாக இருக்க வேண்டாம். மனிதனாக இருந்தால் போதும். பாம்புகள் தலை குனிந்தன. உனக்கு அதிகாரம் கிடைத்தால் நீ மாற மாட்டாயா? குமரேசன் மெதுவாக சிரித்தான். அதிகாரம் மனிதனை மாற்றாது. மனிதன்தான் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது முடிவு செய்கிறான். உன் வாழ்க்கையில் நீ செய்த மிகப்பெரிய தவறு என்ன? குமரேசன் கண்களை மூடினான். நான் திருடினேன். ஆனால் நம்பிக்கையை திருடவில்லை. அந்த நிமிடம் காடு முழுவதும் அமைதி. நீ திருடன் இல்லை என்றால் நீ யார்? நீண்ட மௌனம். பின் குமரேசன் சொன்னான், நான் பிழைத்துக் கொள்ள போராடும் ஒரு மனிதன். தங்க கிடாரம் மெதுவாக பேசினது. பதில் சரியா தவறா என்று இந்த காடு பார்க்காது. உண்மையா இல்லையா என்றுதான் பார்க்கும். பாம்புகள் மண்ணுக்குள் மறைந்தன. காடு இரண்டாக பிரிந்தது. தங்க கிடாரம் சொன்னது, நினைவில் வை. சில சோதனைகள் பதில் கேட்காது. உன் மனசை மட்டும் கேட்கும். இந்த கதை பிடித்தால் ஒரு லைக் செய்யவும். நன்றி உறவுகளே.